Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான கேக். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த கேக் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மைதாவும் சர்க்கரைக்கும் பதில் நம்ம கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா பால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம 3/4 கப் பால் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே ஒரு முட்டை இன்றைக்கி சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 முட்டை கரெக்டாக இருக்கும். நீங்கள் முட்டை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும் உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியை ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எந்த கட்டியும் இல்லாமல் அழகாக நமக்கு கிடச்சிருச்சு. இது கூட வேணும்னா நீங்கள் பால் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில் இருந்தாலும் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேணாம். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்துகிட்டு நான் அதை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை இதில் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா ஒரு டேப் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 தடவை. அப்போ தான் அந்த பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாண்டு போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுக்கலாம். பிளேட் போட்டுட்டு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருந்ததை வச்சுக்கலாம். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக ஃப்ரூட்டி டூட்டி போடுறேன். நீங்கள் நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரூட்டி டூட்டியும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் போல் எது வேணுமோ அது போட்டுக்கலாம். இந்த கேக் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியும் கூட. நம்ம கோதுமை மாவு, வெல்லம், பால்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கப்பை வச்சுட்டு நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட வேணாம். இப்போ நம்ம ஒரு 30 to 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸில் எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் உடையாமல் முழுசாக வரும். இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் நம்ம இதுக்கு எந்த விதமான மாவும் ஜலிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒரு அடி அடித்து ஊற்றி வச்சோன்னா 35 மினிட்ஸில் சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். அந்த குக்கிங் டைம் நம்மளோட திக்னஸ் ஆஃப் த கேக்கை பொறுத்து மாறும். நம்ம திக்னஸ் கம்மியாக கொஞ்சமாக ஊற்றியிருந்தோன்னா சீக்கிரம் வந்துடும். அதுவே நம்ம கொஞ்சம் அதிகமான திக்னஸில் ஊற்றினோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ வச்சு செக் பண்ணிங்கன்னா உள்ளே டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக்கு ரெடி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது.
இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.